அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை தமிழ் சேனலில் டிஎன்பிசிக்கான தமிழ் வினாவிடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, மதுரையில் இருந்த அவையம் பற்றி டேஸ் குறிப்பிடுகிறது. எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா மதுரை காஞ்சி. ரெண்டாவது கேள்வி, பசிப்பினி மருத்துவன் என போற்றப்பட்டவர் வள்ளல்கள். மூணாவது கேள்வி, சங்க காலத்தில் மனித உறவின் மையம் அறம். நாலாவது கேள்வி பாருங்கள், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். ஐந்தாவது கேள்வி, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ளவர் ஆவூர் மூலங்கிழார். ஆறாவது கேள்வி, செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பம் எனினே தப்புனா பலவே என்று புறநானூற்றில் கூறியவர் நக்கீரனார். ஏழாவது கேள்வி, சேர அரசர்களின் கொடைப்பதிவு எந்த நூலில் காணலாம் அப்படின்னா பதிற்றுப்பத்து. அடுத்த கேள்வி பாருங்கள், வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடப்படுவர் பெரும் பதுமனார். அடுத்த கேள்வி, உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடப்படுபவர் ஈழத்து பூதன் தேவனார். மூணாவது கேள்வி, நிறைவடைகிறவனே செல்வன் என்கின்றது எந்த நாட்டு தாவோவியம் அப்படின்னா சீன. நாலாவது கேள்வி, இன்பத்தின் கதவியும் துன்பத்தின் கதவியும் திறக்கும் அதிசய திறவுகோல் நாக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று பரணர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பேகன். ஆறாவது கேள்வி, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.